உண்மையை சொல்ல போனா மனுஷனோட மக்களா 4 பேர்கிட்ட பேசி சிரிச்ச மனுஷன் ஒரு எந்திரத்துக்கிட்டே எல்லாத்தையும் கேட்குறான். என் மனைவி என்னை மீண்டும் அழகாக்குவது எப்படின்னு ஏஐட்ட கேட்டிருக்கான். சார்ஜ் எப்படில அது சொல்லிருக்கு, தயிரை எடுத்து ஊற்றிக்க, முகத்தில் சந்தனத்தை போட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வெட்டி வை, ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் மாதிரி இருக்கு மூஞ்சி. இப்படி சார் இதெல்லாம் பண்ணா ஒன்று சொல்கிறேன் சார், ஏஐல என்ன கேட்கலாம் என்ன கேட்கக்கூடாதுன்னு இருக்குல்ல சார். சாம்பார் வைப்பது எப்படின்னு கேட்குறான் ஏஐல. ஏன் சாம்பார் கூட நம்ம ஊரில் வச்சதே இல்லையா? காரக்குழம்பு வைக்கிறது எப்படின்னு ஏஐல கேட்குறதா? இன்னொருத்தன் டாக்டர்கிட்ட போய் சார், அன்னைக்கு ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கான். டாக்டர் மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் எழுதின மருந்தும் ஏஐ சொல்கிற மருந்தும் சரியாக இருக்கான்னு கேட்டிருக்கான். உடனே டாக்டர் சொல்லியிருக்காரு, நானே அதை பார்த்து தான் எழுதி கொடுத்தேன், சாப்பிடு, அடுத்த முறை உயிரோடு இருந்தாவா. ஏட்டா இதெல்லாம் பாடா ஏஐட்ட போய் கேட்கறது. சார் ஒன்று உண்மையாக சொல்லவா, ஒரு செல்போன் வந்தது சார், எவ்வளோ காலி ஆச்சு சார். இப்போ கேமரா யூஸ் பண்ணுறோமா இல்லை, டைரி யூஸ் பண்ணுறோமா இல்லை, அலாரம் யூஸ் பண்ணுறோமா இல்லை, எஃப்எம் யூஸ் பண்ணுறோமா இல்லை. ஒரே ஒரு செல்போனுங்கிற குட்டிச்சாத்தான் வந்து டைரியை காலி பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. ஆனால் அந்த ஏஐ வந்து என்னென்ன காலி பண்ணி தெரியுமா? 10 டாக்டர் காலி, 20 என்ஜினியர் காலி, 50 வாத்தியார் காலி, எத்தனையோ அசிஸ்டன்ட் காலி. வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஏஐன்னு சொன்னா இன்னைக்கு வேலையாக்க சமுதாயத்தை அவங்க பாதுகாக்கிறாங்களாம். இந்த பேராசிரியருக்கு நாளைக்கு முச்சந்தில ஒரு செலவைங்க சார். ஓடி அடிச்சு விளையாண்ட குழந்தைங்களாம் இன்னைக்கு எங்க இருக்கான் சார்? நல்லா மரத்தில் ஏறுவான் அந்த காலத்துல. இன்னைக்கு என்ன சார் விளையாடுறான்? கம்ப்யூட்டர் கேம் தான் விளையாடுறான். விளையாண்டப்போ நம்ம உடம்பு அழுக்காகும். எங்க அம்மாலாம் எண்ணெயை துவைச்சிட்டு தான் சட்டையே துவைக்கும். எங்க போய் அழுக்கு பண்ணிட்டு வந்திருக்காம அப்படின்னு எண்ணெயை துவைச்சு தான் சட்டையே துவைக்கும். ஆனால் என் மனசு அழுக்காகலை, எங்கள் அம்மா கவலைப்படல. இன்னைக்கு விளையாடுற பசங்களுடைய மனசு அழுக்காகுது, சமூகமே கவலைப்படுகிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. எல்லா கெட்ட வார்த்தைகளின் பிறப்பிடமாக ஏஐ இருக்கிறது, மறந்துடாதீங்க. எல்லா கெட்ட வார்த்தைகளின் பிறப்பிடமாக ஏஐ இருக்கிறது. எத்தனை தலைவர்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை தலைவர்கள் எத்தனை இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த காலத்தில் மதியன்னு ஒரு கார்ட்டூனிஸ்ட் இருந்தார், தினமணியில் தெரியும். அவர் ஒரு கார்ட்டூன் போட்டார். என்ன கார்ட்டூன் போட்டார் தெரியுமா? கர்நாடகாவில் ஒரு மந்திரி அவர் ஊருக்கு போயிருக்கார், பிறந்த ஊருக்கு. அவருடைய பாக்கெட்டில் இருந்த பணத்தை எவனோ அடிச்சிட்டான். அவர் மேலே அந்த கார்ட்டூனை போட்டு கீழே ஒரு செய்தி எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? கர்நாடகா மந்திரி தன் சொந்த ஊருக்கு போனார், அவர் பாக்கெட்டில் இருந்த பணத்தை யாரோ ஒருத்தர் திருடி விட்டார், யார் வீட்டு பணமோ அப்படின்னு ஒரு கார்ட்டூன் போட்டார். நான் இப்போ சொல்கிறேன், அதில் சிந்தனை இருந்தது, நமக்கு செயல்பாடு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வருகிற ஏஐனால ஒரு சிந்தனையும் இல்லை. புலி வந்து தாக்குற மாதிரி, யானை வந்து தாக்குற மாதிரி, சிங்கம் வந்து தாக்குற மாதிரி, பெரிய பெரிய தலைவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப கோமாளித்தனமான எண்ணங்களை, வக்கிரமான எண்ணங்களை சோசியல் மீடியாவில் பரப்புவதற்குத்தான் இன்றைக்கு ஏஐ பயன்படுகிறதை தவிர ஏஐ ரொம்ப அறிவு நுட்பமாலாம் பயன்படல. அந்த அறிவு நுட்பமாக பயன்படுது சில